சமீப நாட்களாகவே வரக்கூடிய செய்திகள நம்ம பார்க்கும் பொழுது, இந்த உலகத்துல வந்து ரஷ்யாவும் சரி, சீனாவும் சரி, அமெரிக்காவும் சரி, ஆளுக்கு ஒரு கேக் பீஸ் எடுக்கிற மாதிரி, உக்ரைன் மேல வந்து ரஷ்யா போர் தொடுக்கிறதா இருக்கட்டும், அல்லது வந்து தைவான வந்து நான் வந்து ஆக்கிரமிப்பேன் அப்படின்னு சொல்லி சீனா சொல்றதா இருக்கட்டும், அல்லது வெனிசுலா மேல இப்போ அமெரிக்கா நடத்துறதா இருக்கட்டும். இது எல்லாத்தையும் ஒரே பார்வையில நம்ம பார்க்கணுமா? அது ஒரே பார்வையில பார்க்கணுமா அப்படின்றதும், அதுக்கு அடிப்படையா எல்லாம் ஒரே மாரிதான். அது அடிப்படை அப்படின்னு பார்க்கும்போது ஒரே விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்போ உக்ரைன் விவகாரத்த நம்ம அதே மாரி பார்வையில பார்க்க முடியுமா அப்படின்னா, அது பாதுகாப்பு தொடர்பான விஷயம் அப்படின்னு சொல்லி முன்னாடி சொல்லப்பட்டுச்சு. ஏன்னா நேட்டோ படைகள் அந்த உக்ரைனுக்கு உள்ள வந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்து ஏவப்படக்கூடிய அந்த ஏவுகணைன்றது, அந்த மாஸ்கோ அடையறதுக்கு மிக சில அ நொ அ என்ன சொல்றதுங்க? மிகச்சில வினாடிகள் கிடையாதுங்க. மிகச்சில அந்த நிமிடங்கள்ல அடைஞ்சிரும் அப்படின்ற மாரி தான் சொன்னாங்க. அப்ப அதுக்காக காரணமா காட்டி தான் அங்க உள்ள அவங்க வந்து போர் தொடுத்தாங்க. ஆனா அதுல இன்னும் முக்கியமான விஷயமா என்னவா இருந்தது அப்படின்னா, அந்த பகுதி, இந்த டான்பாஸ் பகுதின்னு சொல்லப்படக்கூடிய பகுதிகள்ல, அது இயற்கை வளங்கள் நிறைந்த ஒரு பகுதியா இருக்கு. மற்ற பகுதி இயற்கை வளமல்லாத ஒரு பகுதியா இருக்கு. குறிப்பா அங்கேயும் லித்தியம் டெபாசிட் இருக்கிறதா சொன்னாங்க. அப்போ அது வெறுமனே வந்து பாதுகாப்பு தொடர்பான விஷயமா? இல்ல வந்து இயற்கை வளம் சார்ந்த போட்டியா அப்படின்றது அது கொஞ்சம் ஒரு குழப்பகரமானது. அது 2 கலந்ததா தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாரி இப்ப சீனாவ எடுத்துக்கங்க. சீனாவுடைய இப்ப தைவான் மேல இருக்கக்கூடிய அந்த அது விஷயம்ன்றது என்னன்னா, ஒரு 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 பகுதியா எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இந்த மாரி ஒரு பகுதி சீனாவின் ஒரு பகுதியா சொல்லப்படக்கூடிய இந்த தைவான் பிரிஞ்சு போச்சு அப்படின்னா, மற்ற பகுதிகள் அதே மாரி பிரிஞ்சு போகும்ன்னு சொல்லுவாங்க. அப்ப சீனான்ற ஒரு நாடே இல்லாம போயிடும். அது சோவியத் யூனியன உடைத்தது போல, இப்ப சீனாவ உடைக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படின்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு காரணங்கள் சொல்றாங்க.